நிறைய சந்தேகங்கள் வந்து கன்சல்டிங் பற்றி உங்களுக்கு. சார் நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் கன்சல்டிங்கு சார்ஜ் பண்ணீங்களா அப்படி மற்ற கன்சல்டன்ட்க்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏன் கன்சல்டன்ட் வந்து லேக்ஸில் சார்ஜ் பண்ணுறாங்க? ரிப்போர்ட்டே இல்லை, பில்லிங் சிஸ்டமே இல்லை, நான் ஒரு சின்ன லெவலில் தான் பண்ணிட்டு இருக்கேன். வராட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நான் வந்து க்ளவுட் கிச்சனில் போட்டு அந்த ஏரியாலே க்ரௌடு கம்மி, குழந்தைங்க எல்லாம் கூட்டிகிட்டு விளையாட வர்றதுங்கிறது சாத்தியமே இல்லை சார். சார் பேப்பரில் போட்டிருந்தாரு, பேப்பரில் போட்டதை வச்சு என்ன பண்ண முடியும்? வணக்கம், நான் உங்கள் சிதம்பரம், இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமியிலேருந்து. ஜென்ரலாக நாங்கள் வந்து ஃபுட் பிஸ்னஸ்க்காக நிறையா பேருக்கு வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய சந்தேகங்கள் வந்து கன்சல்டிங் பற்றி உங்களுக்கு இருக்குது, எனக்கு புரியுது. சார் நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் கன்சல்டிங்கை சார்ஜ் பண்ணீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எங்களோட சொல்யூஷன் வந்து ரொம்ப பட்ஜெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். அதே மாதிரி எங்களோட ஃபீஸுமே ரொம்ப பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஸோ ஒன் டே கன்சல்டேஷன்லேயே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். நிறையா பேருக்கு நம்ம வந்து கன்சல்டிங் மூலமாக ஒரே நாளில் ஒரு 3 hours செஷனில் சொல்யூஷன் எங்களால் கொடுக்க முடியும். முதல்ல 1 மணி நேரம் உங்கள்கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம ரொம்ப டீப்பாக பேசுவோம். அடுத்த 2 மணி நேரம் வந்து தெளிவான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஒரு ஜோசியக்காரன்ட்ட போறீங்க இல்லையா, அதே மாதிரி தான். மற்ற கன்சல்டன்ட்க்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த லேக்ஸில் சார்ஜ் பண்ணுறதுக்கு விரும்புறது இல்லை. காரணம், ஏற்கனவே லாஸ்ட்டில் வரீங்க, கடையை வச்சுக்கலாமா மூடலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பாதி பேர் வரீங்க. அஃப்கோர்ஸ் பாதி பேர் ஏன் வரீங்க அப்படின்னா, எனக்கு தொழில் தெரியாது சார், ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறது வரீங்க. எல்லாமே ஒரு பயம் தான், எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நம்ம ஃபீஸ் சார்ஜ் பண்ண போகிறோம், சொல்யூஷன் எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வரீங்க. ஸோ எல்லாத்தையுமே பட்ஜெட்டாக கொடுக்கறது தான் இன்ஃபினிட்டி ஃபுட் கன்சல்டிங்கோட எய்மே. ஏன் கன்சல்டன்ட் வந்து லேக்ஸில் சார்ஜ் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வரணும். நம்ம வேலையை விட்டுட்டு உங்களுக்காக ட்ராவல் பண்ணி வந்து மாதக்கணக்கில் தங்குற கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. இது ஒரு முக்கியமான ரீசன். அவங்க கடை மாதிரி இருந்து பார்த்துக்கணும் இல்லையா? அது ஒன்று. அகாமடேஷன், திருப்பி ஃபுட்டு, இப்போ நாங்கள் எங்களுக்கு கூட்டிகிட்டு வர அசிஸ்டண்ட்டுக்கு சம்பளம், இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோன்னா எங்கேயோ போயிடும். அதனால தான் லேக்ஸில் சார்ஜ் பண்ணுறாங்க. இதை வந்து நான் பண்ணாலும் இதே தான் ஆகும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த விசிட்டையே நாங்கள் வந்து பண்ணுறது கிடையாது. என்ன சொல்கிறோம், நாங்கள் கேட்குற ரிப்போர்ட்டு நீங்கள் எங்களுக்கு கொண்டு வாங்க. டாக்டர் வந்து ஒரு பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் சொல்கிறாரு, ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, பிளட் டெஸ்ட் எடுங்க, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்யூஷன் சொல்கிறாரா, மாத்திரை மருந்து எழுதி கொடுக்குறாரா, இதே தான் நாங்களும் பண்ணுவோம். இன்னொன்று வந்து இந்த லேக்ஸில் சார்ஜ் பண்ணி கன்சல்ட் பண்ணுறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இந்த பட்ஜெட்டில் ஒரு ஸ்டாஃப் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா பிரமாதமாக போடுவார் அப்படிங்கிறாங்க. இந்த சார்ஜில் இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிற சேஞ்சஸ் எல்லாம் பண்ணீங்க, இந்த சார்ஜில் நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு பண்ணுறீங்க, பர்டிகுலராக இந்த இன்ஃப்ளூயன்சர் நீங்கள் கூப்பிட்டு பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்யூஷன் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டாக சொல்கிறாங்க. சொல்யூஷன் ஏபிசின்னு கூட போடுறதில்ல. சார் இது பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், இதுக்கு போயிருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் அமையுது. ஏன்னா கன்சல்டண்ட்டை ஹையர் பண்ணி லட்சக்கணக்கில் கொடுத்து அப்புறம் அவங்க சொல்கிறத கேட்காம இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா டாக்டர் சொல்கிற பேச்சை கேட்டு தானே ஆகணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அமைஞ்சிருது. நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, சொல்யூஷன் ஏ, சொல்யூஷன் பி, சொல்யூஷன் சின்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் சொல்ல முடியும். இது பண்ணுங்க சார், இது உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்தால் அடுத்தபடியாக இது ஓகேவாக இருக்கும். நான் எத்தனையோ சூழ்நிலை சொல்லியிருக்கோம் சார், லொக்கேஷன் மாற்றுங்க, அந்த மாதிரி ஸ்டாஃப் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும், சரி ஸ்டாஃபை மாற்றுங்க. ஸோ சொல்யூஷன் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு கசப்பாக இருந்தாலுமே எல்லா விஷயமே நம்ம இனிப்பாக சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இத்தனை பேருக்கு நாங்கள் இத்தனை பேருக்கு கன்சல்டிங் பண்ணதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எங்கிட்ட வந்து ரிப்போர்ட்டே இல்லை, பில்லிங் சிஸ்டமே இல்லை, நான் ஒரு சின்ன லெவலில் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா தான் அந்த பட்ஜெட்டில் தான் நான் கடையே ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் பில்லிங் பார்க்குறேன், ஒய்ஃப் தான் பில்லிங் பார்க்குறாங்க, பெருசாக கேட்குற ரிப்போர்ட்டை வந்து அவங்களால கொண்டு வர முடியல. அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, 1 மாதம் வெயிட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் உடனே எங்களுக்கு வந்து கன்சல்டிங் வர வேணாம் சார், அப்பாயின்மெண்ட் போட்டுக்கங்க, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதம் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எங்களுக்கு ரிப்போர்ட் வந்து மேனுவலாக ரெடி பண்ண முடியும். ரெடி பண்ணி டேட்டா இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு எந்த பொருள் எவ்வளோ விற்கிதுங்கிறது சின்ன சின்ன விஷயம் நாங்கள் நிறைய விஷயம் சொல்லுவோம். ஒரு இபி பில் எவ்வளோ வருதுங்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ண சொல்லுவோம். உங்கள்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் பாதி விஷயம் ஏற்கனவே ரெக்கார்டு இருக்கும். நீங்கள் ரெக்கார்டு பண்ணி ரெக்கார்டு இருக்கும், இபி பில் நீங்கள் ரெக்கார்டு பண்ணி ரெக்கார்டு இருக்குமா இருக்காதா?
அதே மாதிரி பாதி விஷயம் ரெக்கார்ட் இருக்கும், பாதி விஷயம் சிலப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சார் பர்ச்சேஸ் பில்லை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணதில்லை அப்படிம்பாங்க. ஸோ அவங்களாம் சொல்லுவாங்க, சார் அட்லீஸ்ட் எந்த ஒரு மாதமாவது பர்ச்சேஸ் பில்லை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்க அப்படிம்போம். டாப் சீலிங் ஐட்டம் எனக்கு தெரியல அப்படிம்பாங்க. பில்லிங் சிஸ்டம் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எது ரொம்ப நல்லா இருக்குதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். அப்படி இல்லாட்டி என்ன சொல்லுவோம், சார் இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்கிற டெக்னிக்கில் நீங்கள் ஈஸியாக பில்லிங் சிஸ்டம் இல்லாமையே ஓரளவுக்கு உங்களால் கணிக்க முடியும், இதை கணிச்சு எங்களுக்கு கொண்டு வந்தால் தான் அதுக்கப்புறம் நாங்கள் சொல்யூஷன் சொல்லுவோம். பில்லிங் சிஸ்டம் போடுங்க சார், இல்லை பில்லிங் சிஸ்டம் போடாதீங்க சார். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். ஏன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு பெரிய விஷயம், அது ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். இப்போ பொதுவாக வந்து ஜென்ரலாக எல்லாரும் கன்சல்டிங் வந்து பொதுவாக போனது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் கன்சல்டிங்னா எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு. நாங்கள் நிறைய கன்சல்டிங் பண்ணியிருக்கோம். ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக. இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு கிளைண்ட் வந்து, சார் நான் கேமிங் ஜோன் வந்து சொந்தமாக போட போகிறேன், அதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சின்ன இடம் இருக்குது, ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்பேஸ் இருக்குது, அதில் ஒரு கேஃபே போடலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. என்ன சொன்னார், சார் கேஃபே வந்து எனக்கு வந்து கேமிங் ஜோனுக்கு வரவங்க சாட்டர்டே சண்டே தான் வருவாங்க, ரோட்டில் நடமாட்டம் கம்மி, அவங்கள மட்டும் வச்சு கேஃபே ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் வந்தார். அப்புறம் என்ன சொன்னார், சார் அவங்க வந்து வராட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நான் வந்து க்ளவுட் கிச்சனில் போட்டு பிக்கப் பண்ணிக்குவேன் சார் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் அப்படின்னு சொன்னார். நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஏன் சார் ஸ்விக்கி ஜொமேட்டோ வண்டி நிறைய போகுதா அப்படின்னு. சார் ஸ்விக்கி ஜொமேட்டோ வண்டி நிறைய போகாது சார் ஏன் அப்படின்னாரு. ரொம்ப சிம்பிள், ஸ்விக்கி ஜொமேட்டோ வண்டியே அந்த ஏரியாவில் இல்லை, அதிகமாக போகலை அப்படின்னா அந்த ஏரியாவில் ஹோம் டெலிவரியே பெருசாக போகலை. ஹோட்டல்ஸ் கண்டிப்பாக இருக்கும், எல்லாரும் தான் சாப்பிட்றோம், போய் சாப்பிட விரும்புகிற மக்கள் அந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நான் அப்புறம் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, கண்டிப்பாக க்ளவுட் கிச்சன் வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு. இவர் என்ன சொன்னார், சார் வார நாளில் எங்களுக்கு அந்த ஏரியாலே க்ரௌடு கம்மி, குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு விளையாட வருதுங்கிறது சாத்தியமே இல்லை சார், சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்யூஷன் சொல்லியிருப்போம், சார் கேஃபேவே ஆரம்பிக்காதீங்க, அப்படி ஆரம்பித்தா ஒரு சிம்பிளான ஃபுட் கவுண்டர் மாதிரி போட்டு வெளியே ஒரு ரெடிமேட் ஐட்டம் வாங்கி வைங்க. வெறும் சனியாக இருக்கா, நீங்கள் சம்பளம் கொடுத்து ஆள் எடுக்க முடியுமாங்க, நீங்களே சொல்லுங்கள் நியாயத்தை. நான் என்ன சொன்னேன், பப்ஸ் வாங்கி வைங்க, சமோசா வாங்கி வைங்க, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கி வைக்கலாம். சாட்டர்டே சண்டே மட்டும் உங்களுக்கு ஆள் ஹையர் பண்ணுறது கஷ்டம். அப்படி நீங்கள் ஆள் வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க, ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்டாஃப் வேறு யாராவது, அதாவது நீங்கள் கேம் ஜோன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த கேமிங் ஜோனோட ஆளை வந்து ஒரு ஆளோ 2 ஆளோ ட்ரெயின் பண்ணி சனியார் மட்டும் அவங்கள ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். சொல்யூஷன் எப்படிங்க இருக்கு? இந்த மாதிரி சொல்யூஷன் உங்களுக்கு வேணுமா? இன்னொரு கிளைண்ட் வந்து சாலட் பிஸ்னஸ் பண்றாரு சென்னையில். அவர் நம்மகிட்ட வந்ததுக்கான காரணம் வந்து, அவர் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னு அவர் நினைச்சிட்டு இருக்காருன்னா, என்னோட சேல்ஸ் வால்யூம் ரொம்ப கம்மி, சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணேன்னா நான் ப்ராஃபிட்ல வந்துடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. நம்மகிட்ட வரும்போது மாதம் அவருடைய லாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மாதம் வந்து ஒரு 2000 சேலரி வித்துக்கிட்டு இருந்த நிலைமையில, அதாவது 2000 சேலரி வித்து 30,000 ரூபாய் வந்து லாஸ். நிறைய ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். மேன் பவர் அதிகமாக போட்டிருந்தாரு, அது ஒரு முக்கியமான காரணமாக வச்சு. என்ன சொன்னார், சார் சேல்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அவரோட ஃபோக்கஸ் பூராமே சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே அவர் பண்ண சேல்ஸில் ரொம்ப நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். அவர் எங்கே தப்பு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவரோட ரிப்போர்ட்டை பூரா வாங்கி பார்த்தோம், எக்ஸலில் வந்து ஃபுல்லாக கொண்டு வந்திருந்தார். மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவரோட ஃபுட் காஸ்ட்டு கிட்டத்தட்ட 72% இருந்துச்சு. ஆனால் அந்த பையன் வந்து அவ்வளவு தெளிவாக போட்டிருந்தாரு. காஸ்டிங் வந்து, சார் என்னோட ஃபுட் காஸ்ட் வந்து நான் 120 ரூபாய்க்கு ஒரு சாலட் விற்கிறேன், 42 ரூபா தான் காஸ்ட் வருது அப்படின்னு பேப்பரில் போட்டிருந்தாரு. பேப்பரில் போட்டதை வச்சு என்ன பண்ண முடியும்? அவங்க லேடிஸை வச்சு வேலை வாங்குறாங்க, அவங்க எல்லாம் அள்ளி கொட்டிடுறாங்களாம். பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிம்பிள். என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தாவே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு நம்பர்ஸ். ஃபுட் காஸ்ட், நான் சொன்ன ஃபுட் காஸ்ட்டாக நீங்கள் கனவோட நினச்சி பார்க்க முடியாது அந்த ஃபுட் காஸ்ட்டை ப்ராஃபிட் பண்ணணும்னு. அப்புறம் தான் அவர் சொன்னார், ஐயோ சார் இந்த என்னைக்கோ சார் இந்த கன்சல்டிங் நான் முன்னாடியே வந்திருக்கணும் போட்டிருக்கு சார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ஏதோ ஒன்று ப்ராப்ளம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அது ப்ராப்ளமே வேறையாக இருக்குது. அப்போ நான் சேல்ஸ் இன்க்ரீஸ் போகணும்னு நினச்சதே மிகப்பெரிய தப்பு, நான் பண்ணுற சேல்ஸே போதும் போட்டிருக்கு. நான் பண்ணுற தப்பு என்னென்னா, ஃபுட் காஸ்ட் ரொம்ப ஹையே, ஸ்டாஃபை வந்து நான் மேப்பாக்கவும் விட்டுட்டேன். நான் முன்னாடியெல்லாம் கடை திறந்த புதுசில் நான் போய் நிற்பேன் சார், இப்போ நான் போகிறதே இல்லை. அப்போல்லாம் ஓரளவுக்கு லாபம் நின்றுச்சு சார், அதுக்கப்புறம் ரொம்ப லாபம் குறைஞ்சிருச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. இப்போ நிறைய விஷயம் புரியாதுங்க. அதாவது
ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நமக்கு நம்மளே பொண்ணு பார்க்க போனோம்னு வச்சுங்களேன், எவ்வளோ பதட்டமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு பொண்ணு பார்க்க போங்க, ஜாலியாக வருவார். அதுதான் உங்களுக்கு நீங்களே சொல்யூஷன் தேடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த பதட்டம் கண்டிப்பாக இருக்கும். மைண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரீயாக இருக்காது. வீட்டில் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, என்னப்பா கடையை மூடுப்பா, என்னப்பா அவ்வளோ லாஸாக இருக்குது, கடன் ஆகி போச்சு, இது அதுன்னு இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் டெய்லி சொல்கிற கதைகள். நாங்கள் யூஸ்வலாக வந்து கன்சல்டிங் வீடியோஸ் வந்து ரொம்ப போடுறது கிடையாது. ஏன்னா ஒரு லாஸ்ட்டில் வராங்க, அவங்க முகத்தை நம்ம வீடியோ எடுத்து போட்டு எப்படி சார் சொல்யூஷன் இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா எந்த அளவுக்கு அது சரியாக ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அது நாங்கள் பண்ண விரும்பலை. அதனால நாங்கள் கன்சல்டிங் வீடியோஸே போடுறது. கிளாஸ் எடுக்கிற வீடியோஸ் நிறையா போடுறோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் அவனை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் உங்களுக்கு தெரியும். ஃபுட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃபுட் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கேன் சார், சரியான ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மக்கிட்ட கன்சல்டிங் வரலாம். ₹1,00,000 ஐஃபோன் வாங்குகிறோம். ஓல்டு மிஷின் ரீல் போடுறது எவ்வளோ தெரியுமா கேட்குறாங்க? ₹1,00,000 வரைக்கும் சர்வ சாதாரணமாக கேட்குறாங்க. அது கேட்குறவனுக்குமே காஸ்ட்லின்னு தோணலை. கன்சல்டிங் வந்து அண்ட் ஆவரேஜாக நீ ஒரு ஸ்டாஃப்க்கு கொடுக்குற சம்பளம் கூட இருக்காது. லாஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணுறீங்க. மாதம் குறைஞ்சபட்சம் ரொம்ப கம்மியான லாஸ்லாம் 30,000 40,000 பண்ணுறீங்க. டெய்லி இது பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஒரு டீசெண்டாக ஒரு மீடியமான ரெஸ்டாரண்ட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபுல் ஃப்ளெஜ் ரெஸ்டாரண்ட்லாம் ₹2,00,000 ₹3,00,000 லாஸ் பண்ணுறீங்க. ஸோ லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, அதே மாதிரி புதுசாக கடை திறக்க போகிறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இன்ஃபினிட்டி ஃபுட் கன்சல்டிங் உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் இவ்வளவு கெத்தாக சொல்கிறோம் அப்படின்னா, சொல்யூஷன் நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம், நிறைய பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு எங்கள்கிட்ட வரலாம். நன்றி.